அம்மே நாராயணா, தேவி நாராயணா, சுவாமி சரணமையப்பா. அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் ஸ்ரீ ஐயப்பனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போன பகுதியில் நாம் குலதெய்வ கட்டுகளை எப்படி தெரிந்து கொள்வது, அதன் மூலம் நடக்கக்கூடிய தீய பலன்கள், அதை பற்றி பார்த்தோம். இந்த பாகத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த குலதெய்வ கட்டுகளை எப்படி அவிழ்ப்பது, அந்த குலதெய்வ கட்டுகளை எப்படி உடைத்தெறிவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது சாதாரண விஷயம் கிடையாது, இது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம குலதெய்வத்தை கட்டிட்டாங்கன்னா மந்திர கட்டு போட்டிருப்பாங்க, சில தேவதைகளை ஏவி விட்டுருப்பாங்க. அதை நாம் சீக்கிரம் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு எளிய முறை, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறையை நான் சொல்லித்தர போகிறேன். இதை தெரிந்து எல்லோரும் பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ குலதெய்வத்தை கட்டிட்டாங்க, அது மந்திர கட்டுப்பட்டிருக்கு அப்படின்னா, அதை அவிழ்க்கிறதுக்கு நாம் என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் நாம் அந்த கட்டை அவிழ்க்க சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, அவன் எந்த மந்திர தேவதையை வச்சு அந்த மந்திர கட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. காளியை வழிபடுறவனாக இருக்கலாம், இல்லை பைரவனை வழிபடுறவனாக இருக்கலாம். இந்த காளியும் பைரவரும் தான் மாந்திரிகத்தில் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள தெய்வங்கள். இதற்கு கீழே இருக்கிறது தான் நிறைய குட்டி சாத்தான்கள் இருக்குது, காட்டேரி, இந்த மாதிரியான தெய்வதைகள்லாம் கீழே கீழ்நிலையில் உள்ள தெய்வங்கள். இந்த பேய், பிசாசு, குரளி, குட்டி சாத்தான் இவற்றையெல்லாம் ஆட்டி படைக்கிறதுக்கு மூல தெய்வங்களுடைய அருள் வேணும். அந்த மூல தெய்வங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த காளியும் பைரவரும் மிக முக்கியமான மூல தெய்வங்கள். இந்த ரெண்டு தெய்வத்தை வைத்து வழிபட்டு அவங்களுடைய அருளை வாங்கிட்டாக்கா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பேய் பிசாசுகளையும் துர்சக்திகளையும் ஒரு மந்திரவாதி ஆட்டி படைக்க முடியும். புரியுதா? அதனால் இதை நாம் ஒரு மாந்திரிகர் மூலமாக அவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு நிறைய பணம் கேட்பாங்க, கண்டிப்பாக மினிமம் ஒரு 30,000 கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பூஜைக்கு நிறைய செலவாகும், அவங்க தினந்தோறும் பூஜை பண்ண வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை வைத்து தான் பிழைப்பு நடத்துகிறாங்க. அவங்க சாப்பிடணும், அவங்களுக்கு குடும்பம் இருக்கும். அதனால் ஒரு மாந்திரிக தொழில் பண்ணுறவங்களுக்கு அது மூலமாக தான் வருமானம், அதை வைத்து தான் அவங்க வாழணுங்கிறதுனால அவங்க நிறைய ஃபீஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னாக்கா வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் கோயிலில், உங்களுடைய குலதெய்வ கோயில்களில் சுதர்சன ஹோமம் அப்படிங்கிற ஒரு ஹோமத்தை நீங்கள் செய்ய வேண்டும். சுதர்சன ஹோமம். இந்த சுதர்சன ஹோமத்தை யார் மூலமாக செய்யலாம் அப்படின்னா, பெருமாள் கோயிலில் நாமம் போட்டிருப்பாங்க இல்லையா, பட்டாச்சாரியார்னு சொல்லுவாங்க, வைஷ்ணவர்கள். அந்த வைஷ்ணவ பெரியோர்களை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், சுதர்சன ஹோமம் பண்ணணும். சுதர்சன ஹோமம்ங்கிறது பெருமாளுடைய கையில் வச்சுருக்காரு இல்லையா சக்கரம், அந்த சக்கரத்துக்கு பேர் சுதர்சன சக்கரம்னு பேர். அந்த சுதர்சன ஹோமம் நீங்கள் பண்ணும்பொழுது எந்த வகை கட்டாக இருந்தாலும் இந்த கட்டையெல்லாம் அந்த சுதர்சன சக்கரம் உடைத்து எரிந்து விடும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவாச்சாரியார், சிவன் கோயில் ஐயர் இருக்கார் இல்லையா, பட்டை போடுறவங்க, அவங்க சிவாச்சாரியார். அந்த சிவன் கோயில் ஐயர் மூலமாக நீங்கள் அவர்கிட்ட போய் அஸ்திர ஹோமம் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க கோயிலில் அஸ்திர ஹோமம் செய்வாங்க. அஸ்திரம்னா ஆயுதம்னு அர்த்தம். ஆயுதங்களுக்கு ஹோமம். அதாவது என்னென்னா, 5 வகை அஸ்திரங்கள், பாதுபதாஸ்திரம், அகோராஸ்திரம், சிவாஸ்திரம், சுரிகாஸ்திரம், வியோமாஸ்திரம், பிரத்யங்கராஸ்திரம், இப்படி நிறைய அஸ்திரங்கள்லாம் இருக்குது. இந்த அஸ்திரங்களுக்கு ஹோமம் செய்வார்கள். அப்படி ஹோமம் செய்யும் பொழுது அந்த யாகத்திலிருந்து அந்த அஸ்திரங்கள் சக்தியாக புறப்பட்டு போய் உங்கள் குலதெய்வ தெய்வத்தினுடைய மந்திர கட்டுகளை அவிழ்த்து விட்டுவிடும். அதன் மூலமாக உங்கள் குலதெய்வத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும். அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா, குலதெய்வமும் ரொம்ப நாள் கும்பாபிஷேகம் ஆகாமல் இருந்துச்சுன்னா, அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் செஞ்சு வைக்கணும். திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா, அந்த கும்பாபிஷேகத்துக்கு பூஜை செய்யக்கூடிய குருக்கள், சிவாச்சாரியார் என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன அந்த 5 அஸ்திரங்களால் அந்த கும்பாபிஷேகத்தில் ஹோமம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த தேவதையுடைய கட்டு அவிழ்ந்து விடும். அதனால் கும்பாபிஷேகம் பண்ணுறது மூலமாகவும்
அந்த குலதெய்வ கட்டை நாம் அவிழ்க்க முடியும். அடுத்தது என்ன பண்ணலாம்? இதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னாக்கா, உங்களுக்காக இப்போ நான் ஒரு சிறிய ஒரு பூஜையை சொல்லித்தரேன். இந்த பூஜையை செய்யுங்க. இதை செஞ்சிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கட்டு கட்டாயம் நீங்கிவிடும். புரியுதா? அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு கலசம் வைக்கணும். இந்த மாதிரி சொம்பில் நூல் சுற்ற கற்றுக்குங்க. நூல் சுற்றிட்டு அதில் மாயிலை வச்சு தேங்காய் வச்சு தீர்த்தம் வைக்கணும். தீர்த்தத்தில் என்ன போடணும் அதெல்லாம் முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், தீர்த்தம் உருவாக்குவது எப்படின்னு. அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு அந்த தண்ணி இதில் வைக்கணும், கலசத்தில் வைக்கணும். இதில் இந்த கூர்ச்சம்னு சொல்லக்கூடிய இந்த தர்ப்பை கட்டாயம் போடணும். இந்த தர்ப்பை போடுறதுக்கு கூர்ச்சம் அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஒரு 5 தர்ப்பையை எடுத்துக்கணும். 5 தர்ப்பையோடைய இந்த நுனியை இப்படி சேர்த்து பிடிச்சிக்கிட்டு அந்த நுனியை முறுக்கி ஒரு முடிச்சு மாரி அதில் போடணும். இதுக்கு பேர் கூர்ச்சம்னு பேர். பார்த்தீங்களா? இது கூர்ச்சம். இந்த கூர்ச்சத்தை நாம் அவசியம் உள்ளே போடணும். புரியுதா? இதுக்கு இதேமாரி இன்னொரு 5 பவித்திரம், இந்த தர்ப்பை இருக்கு இல்லையா, அந்த 5 தர்ப்பையை எடுத்து இதே மாதிரி இன்னொரு கூர்ச்சம் பண்ணணும். நுனியை சேர்த்து பிடிச்சிக்கிட்டு அந்த நுனியை முறுக்கி அதை ஒரு சுற்றி இப்படி முடிச்ச மாரி போட்டிங்கனாக்கா இந்த கூர்ச்சம் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? இது மேலே ஒரு கூர்ச்சம் போடணும். இது உள்ளே இருக்கிற கூர்ச்சத்துக்கு பேர் அந்தர் கூர்ச்சம்னு பேர். இது பகீர் கூர்ச்சம்னு பேர். அது பேர் தெரியலன்னா பரவாயில்ல. இது எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கூர்ச்சம் எதுக்குனாக்கா, நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களை இழுத்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியில் அந்த மந்திரத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த மந்திர சக்தியை ஸ்டோர் பண்ணி வைக்கும். பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்திகளை இந்த கூர்ச்சம் இது வழியாக இழுத்து இந்த தண்ணியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த மேலே இருக்கிறத போடலான்னு பரவாயில்ல, ஒரு கூர்ச்சமாவது இப்படி நீங்கள் போடணும். 2ம் போட்டால் ரொம்ப நல்லது. இந்த கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் பூஜை ரூமில் ஒரு பலகை போட்டுங்க. பலகை போட்டு தரையில் வைக்காமல், இந்த கலசம் தரையில் படாமல் ஒரு பலகை கட்டை ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு அது மேலே இந்த இலையை வைக்கணும். இந்த நுனி வடக்க பார்த்து இல்லை கிழக்க பார்த்து இருக்கணும். இந்த நுனி அதுதான் ரொம்ப முக்கியம். போட்டுட்டு அது மேலே பச்சரிசி கொட்டணும். பச்சரிசியை கொஞ்சம் பரப்பிங்க. அது மேலே ஒரு 2 தர்ப்பையை அது மேலே வைக்கணும். நான் இப்போ நகத்தால் கிள்ளின மாதிரி நகத்தால் கிள்ளக்கூடாது. பஞ்சபாத்திர ஸ்பூனை வச்சு தான், இரும்பு கத்தியை வச்சு இந்த பவித்திர தர்ப்பையெல்லாம் வெட்டக்கூடாது. நகத்தால் கிள்ளக்கூடாது. பஞ்சபாத்திர ஸ்பூனை வச்சு வெட்டிக்கிங்க. புரியுதா? இலை போட்டாச்சு, அரிசி போட்டாச்சு, அது மேலே 2 தர்ப்பை வச்சாச்சு. அப்புறம் அது மேலே இந்த சொம்பை வைங்க. வச்சுட்டு அதில் தண்ணியை நொப்பிக்கிங்க. இப்போ நான் தண்ணியெல்லாம் நொப்பலை, உங்களுக்கு வீடியோவுக்கு காட்டுறேன். தண்ணி நொப்பிக்கிட்டு அதில் அந்த தீர்த்த பொடியெல்லாம் போட்டு, தீர்த்த ஆவாகனம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம்லே, அதில் பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை நொப்பிக்கிட்டு இந்த கூர்ச்சத்தை செஞ்சு இதுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு கடைசியாக அது மேலே இந்த தேங்காயை வைக்கணும். வச்சுட்டு ஒரு துணி, இந்த மாதிரி சகப்பு துணி இல்லைன்னா வெள்ளை துணி அதுக்கு கட்டிக்கணும். வஸ்திரத்தை அந்த கலசத்துக்கு கட்டிக்கணும். சகப்பு துணி அல்லது வெள்ளை துணி கட்டிட்டு அதுக்கு ஏதாவது பூ போட்டு அலங்காரம் பண்ணிங்க. பூ போட்டுக்கலாம். பூ போட்டுட்டு இந்த பகீர் கூர்ச்சம் 5 தர்ப்பை சொன்னேன் இல்லையா, அதை இது மேலே வச்சுக்கிங்க. வச்சிங்கன்னா ஒரு அழகான ஒரு கும்பம் ரெடியாகிடும். புரியுதா? இந்த கும்பம் ரெடியான பிறகு
இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். எந்த ஒரு பூஜைன்னாலும் தூபம், தீபம், நைவேத்தியம் வேணும். புரியுதா? இதெல்லாம் வச்சு தான் பூஜை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆவாகனம் பண்ணிக்கணும். அந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த முக்கியமான ஒரு மந்திரத்தை சொல்லி தரப்போகிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் இதில் ஆவாகனம் பண்ணிக்கணும். நான் என்ன மந்திரம் சொல்லி தரப்போகிறேன்னா, உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த சுதர்சன மந்திரம், சுதர்சனாஸ்திரம்னு பேர். இந்த சுதர்சன சக்கரத்தை ஏவி விட்டுட்டாங்கன்னா அதை எதாலுமே எதிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு அதீத சக்தி வாய்ந்தது இந்த சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரத்தை நீங்கள் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்தை நினைத்து வேண்டி, அதுக்கு காயத்ரி மந்திரங்கள், மூல மந்திரம்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரியலைனாலும் பரவாயில்ல. பெருமாளின் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை தியானம் செய்கிறேன், இந்த கும்பத்தில் ஆவாகனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூவை அந்த கும்பத்து மேலே போட்டுருங்க. போட்டுட்டு சுதர்சன சக்கரம் இந்த கலசத்துக்கு வந்ததாக நினச்சிக்கிட்டு அதுக்கு தூப தீபம் காட்டணும். தூப தீபம் சாம்பிராணி காட்டணும். அப்புறம் தீபம் காட்டணும். தீபம் காட்டிட்டு நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் ஏதோ ஒன்று வச்சுக்கணும். நைவேத்தியம் எல்லாம் பூஜை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வச்சுக்கிட்டாலே போதுமானது. வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, அதில் ₹1 காசு வச்சுக்கோங்க. தட்சணை ஏதாவது ₹1 காசு இந்த வெத்தலை பாக்கு மேலே வச்சு இந்த இதை நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணிவிட்டு இப்போ அந்த மூல மந்திரத்தை, நான் சொல்லித்தர மந்திரத்தை காதால் கேட்டுக்குங்க. எல்லோரும் இதையே நீங்கள் யூடியூப்லேயே உபதேசமாக நினச்சி, இதெல்லாம் குரு மூலமாக தான் உபதேசம் வாங்கி தான் மந்திரங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு சக்தி கிடைக்கும். அதை எல்லோரும் குருக்கிட்ட போய் இதெல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் என்னையே மானசீகமாக ஒரு குரு மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை உங்களுடைய வலது செவியில், இடது காதை பொத்திக்கிட்டு வலது செவியில் காதில் வாங்கிங்க. சுதர்சன மந்திரம், சுதர்சனாஸ்திரம்னு பேர் இருக்குது. இந்த சுதர்சன மாஸ்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணணும். சுதர்சனாஸ்திர மந்திரம் சொல்கிறேன். ஈஸியான மந்திரம், ரொம்ப ஈஸி. ஓம் சகஸ்ரார ஹும்பட், ஓம் சகஸ்ரார ஹும்பட். இதுதான் சுதர்சனாஸ்திரம்னு பேர் இந்த மந்திரத்துக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 108 மணி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துளசி மணி அல்லது தாமரை மணி இது வச்சுக்கலாம். இந்த சுதர்சன மந்திரத்துக்கு உத்ராட்ச மணி பயன்படுத்தக்கூடாது. சுதர்சனர் பெருமாள் அம்சம் இல்லையா, வைஷ்ணவருங்கிறதுனால அவருக்கு துளசி மணி இல்லைன்னா தாமரை மணி பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஓம் சகஸ்ராரகும் பட், ஓம் சகஸ்ராரகும் பட், ஓம் சகஸ்ராரகும் பட் அப்படின்னு எத்தனை மந்திரம் சொல்லணும்னா 1,00,000 மந்திரம் சொல்லணும். 1,00,000 மந்திரம் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கலசத்தில் இருக்கிற தீர்த்தத்துக்கு அதீத சக்தி உண்டாகும். புரியுதா? என்ன 1,00,000 மந்திரம் அதிகமாக இருக்குது, இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோட கட்டை அவுக்கணுன்னா இதை செஞ்சு தான் ஆகணும். இது ரொம்ப எளிய முறை நான் சொல்கிறது. நீங்கள் என்ன மந்திரவாதிகிட்ட போனீங்கன்னா பெரிய பூஜை போடணும்பாங்க, ஆடு கோழியெல்லாம் பலி கொடுக்கணும்பாங்க, 30,000 கொண்டா, 40,000 கொண்டா, 50,000 கொண்டா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நிறைய பணம் வாங்குவாங்க. ஆனால் அது பலன் கொடுக்குமான்னு தெரியாது. அது நடந்தாலும் நடக்கும், நடக்காட்டியும் போகும். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய கட்டை அவிழ்த்து விடும். புரியுதா? இப்போ நீங்கள் ஏற்கனவே பூஜையில் இருக்கீங்க, ஏற்கனவே ஒரு உபாசகராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 தடவை சொன்னால் போதும். ஆனால் உங்களுக்கு இப்போ தான் புதுசு, நீங்கள் இந்த மந்திரம்லாம் சொன்னது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக 1,00,000 சொன்னீங்கன்னா தான் அந்த தீர்த்தம் சக்தி பெறும். இந்த 1,00,000த்தையும் ஒரே நாளில் சொல்ல தேவையில்லை. இப்போது பௌர்ணமிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா அமாவாசை வரைக்கும் 14 நாட்கள் செய்யுங்க. 15ஆவது நாள் அமாவாசைக்கு இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போகணும். புரியுதா? அப்போ நீங்கள் இந்த 14 நாளில் நீங்கள் பிரித்து சொல்லிக்கலாம். அந்த 1,00,000ங்கிறத தினந்தோறும் உங்களால் ஒரு 10,000 சொன்னீங்கன்னா 10 நாளில் முடிக்க முடியும். 8,000, 7,000 இதெல்லாம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே சொல்லலாம். அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. ஓம் சகஸ்ரார ஹும்பட், அவ்வளோதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் 1,00,000 தடவை உருவேற்றுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல இந்த தர்ப்பை அப்படியே உறிஞ்சி இந்த கலசத்தில் இருக்கிற தண்ணிக்கு ஒரு சக்தி உண்டாகும். புரியுதா? இப்போ நான் சொன்ன மாதிரி பௌர்ணமிக்கு இந்த பூஜையை ஆரம்பித்து அமாவாசை அன்னைக்கு இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க. போயிட்டு
இந்த தீர்த்தத்தை உடனே கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. இந்த தீர்த்தத்தை வெளியில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யார்ட்டையாவது கொடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் போய் முதல்ல ஒரு பரிகாரம் செய்யணும் கோயிலில். அது என்ன பரிகாரம் அப்படின்னா, ஒரு பூசணிக்காயை எடுத்து அந்த பூசணிக்காய் மேலே ஒரு சூடத்தை கொளுத்தி அதை உங்கள் குலதெய்வத்தை சுற்றி வரணும். ஒரு தடவையோ 3 தடவையோ நீங்கள் அந்த கோயிலை சுற்றி வந்து வாசலில் போட்டு உடைக்கணும். அதில் ஓட்டை போட்டு குங்குமத்தெல்லாம் கரைச்சி ஊற்றக்கூடாது. ஓட்டை போடாத முழு பூசணிக்காயை கற்பூரத்தை கொளுத்தி கோயிலை 3 தடவை சுற்றி வாங்க. சுற்றி வந்து வாசலில் போட்டு உடைச்சிருங்க. இல்லை கோயிலுக்கு அருகில் கொஞ்சம் தூரத்தில் ஏதாவது முச்சந்தி இருந்துச்சுன்னா அங்கே போய் போட்டு உடைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த முச்சந்தியில் போட்டு அந்த பூசணிக்காயை உடைத்து விடுங்கள். உடைத்து விட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தீர்த்தத்தை, இந்த கலசம் வச்சு டெய்லி பூஜை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஒரு சங்கில் ஊற்றிக்கணும். சங்கு இருந்தால் ரொம்ப நல்லது. சங்கு இல்லைன்னா சும்மா செய்யுங்க. ஆனால் சங்கில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஒரு சங்கை எடுத்து வலம்புரியே இடம்புரிய எந்த சங்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வலம்புரி அதிகம் கிடைக்காது. இடம்புரி சங்காக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த இடம்புரி சங்கில் நாம் என்ன பண்ணணும், இந்த தீர்த்தத்தை ஊற்றிக்கணும். அந்த தீர்த்தத்தை அந்த சங்கில் ஊற்றி அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் கையில் ஊற்றி உங்கள் குலதெய்வம் இருக்கு இல்லையா, அந்த குலதெய்வத்துக்கு மேலே இந்த மந்திரத்தை சொல்லி, சக்கரராஜா சுதர்சனமூர்த்தி, என்னுடைய குலதெய்வம் கட்டுப்பட்டிருக்கு, இந்த கட்டை நீங்கள் தான் அவிழ்த்து விடணும், எங்கள் குலதெய்வத்தையும் எங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை எடுத்து ஓம் சகசிரார ஹும்பட் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் இருக்கிற சிலை மேலே அடிக்கணும். தனியாக ஸ்பீடாக அந்த சிலை மேலே அடிக்கணும். ஓம் சகசிரார ஹும்பட், ஓம் சகசிரார ஹும்பட் அப்படின்னு 3 வாட்டி அடிக்கணும். அது எத்தனை உங்கள் குலதெய்வ கோயிலில் எத்தனை சாமி இருந்தாலும் அது மேலே நீங்கள் போய் அடிக்கலாம். அப்படி அடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த தீர்த்தத்தினுடைய அந்த சுதர்சனாஸ்திரத்தினுடைய சக்தியால் அந்த குலதெய்வத்து மேலே இருக்கிற எந்த கட்டாக இருந்தாலும் அது உடஞ்சி வெளியில் போயிடும். அந்த தெய்வம் கட்டு அவிழ்ந்து விடும். புரியுதா? இதுதான் சுதர்சனாஸ்திர மந்திர பிரயோகம். இதை நீங்கள் செய்ய முடியலன்னா சுதர்சன ஹோமம், ஒரு பிராமணர்களை கூப்பிட்டு வைஷ்ணவாலை கூப்பிட்டு சுதர்சன ஹோமம் செய்ய சொன்னீங்கன்னா அவங்க அந்த சக்கரராஜாவுக்கு ஹோமம் பண்ணுவாங்க. அந்த அக்னியிலேருந்து இந்த சுதர்சன சக்கரம் புறப்பட்டு அந்த கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுடும். இது நீங்கள் செய்கிறதுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இந்த பூஜை செஞ்சு பலன் பெறுறதுக்காக நான் இப்போ இதை நான் சொல்லி கொடுக்குறேன். சில கோயில்களில் நீங்கள் போய் பூஜை பண்ண முடியாது இல்லையா, அங்கே ஏதாவது குருக்கள் பூசாரி இருப்பாங்க. அப்போ போய் நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஏதாவது ஏதாவது சொல்லுவாங்க. உங்களை குறை சொல்கிறலாம், வேறு ஏதாவது சொல்லலாம். இல்லை அதை வச்சு ஒரு சண்டை கிளப்பி விடுவாங்க. ஏற்கனவே உங்கள் குலதெய்வம் கட்டுப்பட்டு இருக்கு இல்லையா, அதனால் அங்கே வேறு வகையான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் குலதெய்வ கோயிலில் நீங்கள் செய்யலாங்க, யாரும் கிடையாது, எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்களே போய் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்களே செய்யலாம். அப்படி இல்லைன்னா அந்த பூசாரியாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி இந்த பூஜையை செய்ய சொல்லலாம். அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ அடுத்தது நான் இன்னொரு மந்திரம் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா, இப்போ பெருமாளை கும்பிடுறவங்க, மற்ற எல்லா தெய்வங்களையும் கும்பிடுறவங்க இந்த சுதர்சனாஸ்திரத்தை பயன்படுத்தலாம். இது இல்லை சிவபக்தியாக உள்ளவங்க, இந்த சிவனடியாராக இருக்கிறாங்க இல்லையா, சிவனடியாராக உள்ளவங்க, சிவபக்தியில் உள்ளவங்க, உங்களுக்கு சிவனை அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா, பாசுபதாஸ்திர மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. பாசுபதாஸ்திரம் அர்ஜுனன், மகாபாரதத்தில் அர்ஜுனன் போர் செய்கிறதுக்காக சிவபெருமானை வேண்டி பெற்ற மந்திரம் இருக்கு இல்லையா, அது பேர் பாசுபதாஸ்திர மந்திரம். அந்த பாசுபதாஸ்திர மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கும் இதே மெத்தேடு தான். இதே மாதிரி நீங்கள் கலசம் வச்சுக்கணும். வீட்டில் கலசம் வச்சு அதுக்கு தூப தீப நைவேத்திய பூஜை பண்ணி அந்த கும்பத்தில் இதில் சுதர்சன மூர்த்தியை ஆவாகனம் பண்ண மாதிரி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சிவபெருமானை நினச்சிக்கிட்டு சிவபெருமானை அதில் ஆவாகனம் பண்ணிக்கலாம். அந்த பாசுபதாஸ்திரத்துக்கு சிவபெருமானை ஆவாகனம் பண்ணிக்கலாம். சிவபெருமானுடைய உருவம் உங்களுக்கு தெரியும். அதை சொல்லி அவரை மனசால் நினச்சி அவருடைய ரூபத்தை சொல்லி அந்த கும்பத்தில் போட்டு ஆவாகனம் பண்ணிங்க. ஆவாகனம்ங்கிறது அவங்கள அந்த உருவமாக நினச்சிக்கிறது. இந்த கும்பத்தை அந்த தெய்வமாக நினைக்கிறதுக்கு பேர் தான் ஆவாகனம். புரியுதா? இதில் பாசுபதாஸ்திரத்தை அதற்குரிய தெய்வம் சிவபெருமான். அந்த சிவபெருமானை ஆவாகனம் பண்ணிங்க. ஆவாகனம் பண்ணிக்கிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தூபம் தீபம் காட்டி ஏதாவது நைவேத்தியம் பண்ணணும்.
நைவேத்தியம் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் அந்த பாசுபதாஸ்திர மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இதையும் நான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இடது காதை அடைச்சி வலது காதால் கேட்டு உபதேசமாக இதை வாங்கிக்கிங்க. பாசுபதாஸ்திர மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் ஸ்லிம் பம் சும் ஹும் ஃபட். புரியுதா? ஓம் ஸ்லிம் பம் சும் ஹும் ஃபட். ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபாண்ட்டு வடிவத்தில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து கற்றுக்குங்க. ஓம் ஸ்லிம், SLIM, ஸ்லிம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஓம் ஸ்லிம் பம் சும் ஹும் ஃபட். இதுதான் பாசுபதாஸ்திர மந்திரம். அந்த மந்திரத்தோட கொஞ்சம் பெருசு. இதுக்கு உத்ராட்ச மாலையை பயன்படுத்திக்கலாம். அந்த உத்ராட்ச மாலையை வச்சு நீங்கள் ஓம் ஸ்லிம் பம் சும் ஹும் ஃபட், ஓம் ஸ்லிம் பம் சும் ஹும் ஃபட், ஓம் ஸ்லிம் பம் சும் ஹும் ஃபட் அப்படின்னு இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் இந்த 14 நாட்களில் பிரிச்சுக்கிங்க. எத்தனை மந்திரம் சொல்லலாங்கிறத பிரிச்சுக்கிட்டு இதை சொல்லிட்டு வாங்க. ஏற்கனவே நீங்கள் சிவனடியாராக மந்திர உபாசனை பண்ணுறவராக இருந்தீங்கன்னா 10,000 தடவை சொன்னால் போதும். ஒரு நாளைக்கு 1000 வீதம் 10 நாள் சொன்னீங்கனாலே 10,000 வந்துடும். 1000 சொன்னால் 10,000 சொன்னால் போதும். அப்படி இல்லை, நீங்கள் புதுசாக இப்போ தான் பூஜைகள்லாம் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை 1,00,000 தடவை நீங்கள் சொல்லணும். இந்த ஓம் ஸ்லிம் பம் சும் ஹும் ஃபட் இதை 1,00,000 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு முன்ன சொன்ன மாதிரியே இதை குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் வாசலில் முன்னாடி உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. உள்ளே இருக்கிற தோஷத்தை கழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பூசணிக்காயை நீங்கள் சூடத்தை கொளுத்தி கோயிலை சுற்றி வாசலில் போட்டு உடைச்சிட்டு இந்த தீர்த்தத்தை சங்கில் ஊற்றி நீங்கள் முன்னாடியே சுதர்சன மந்திரம் சொல்லிங்க இல்லையா? அதே மாதிரி இதை ஓம் ஸ்லிம் பம் சும் ஹும் ஃபட் அப்படின்னு சொல்லி ஓங்கி அந்த சிலை மேலே அடிக்கணும். அந்த தீர்த்தத்தை ஓங்கி அடிக்கணும். அப்படி அடிச்சிங்கன்னா அந்த குலதெய்வம் கட்டிலிருந்து அவிழ்ந்து விடும். புரியுதா? இந்த கட்டு அவிழ்ந்ததுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த தெய்வத்துக்கு ஒரு தேங்காயை எடுத்து, நான் முன்ன சொன்னேன் இல்லையா, செக் பண்ணி பார்க்க சொன்ன பாருங்கள். அதேமாரி ஒரு தேங்காயை எடுத்து அப்படியே சாமிக்கு நேராக சுற்றிட்டு அதை தூக்கி ஓங்கி தரையில் தட்டணும். மண் தரையில் தட்டக்கூடாது. ஏதாவது கல்லாக இருக்கணும், கருங்கல் இல்லை சிமெண்ட் தரையாக இருக்கணும். மண் தரையில் தட்டினீங்கன்னா உடையாது. அதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. கீழே கருங்கல் வச்சுக்கணும், இல்லை அங்கே காங்கிரீட்டு தரை ஏதாவது ஒன்று இருக்கணும், இல்லை டைல்ஸ் தரையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓங்கி இந்த தேங்காயை தட்டினீங்கன்னா இது 2 பார்ட்டாக உடஞ்சிரும். அப்படி உடஞ்சிச்சின்னா உங்கள் குலதெய்வம் கட்டிலிருந்து அவிழ்ந்து விட்டது, குலதெய்வ கட்டு நீங்கி விட்டது அப்படின்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா. இதுக்காக நிறைய பேர் மந்திரவாதிகள் எனக்கு எதிரியாக மாறுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த முறைகள், வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஏழை எளிய மக்கள்லாம் நிறைய பேர் இந்த குலதெய்வ கட்டால் ரொம்ப அவதிப்படுறாங்க. நிறைய பேர் எங்கள்கிட்ட வர்றவங்களில் நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அவங்க குலதெய்வம் அவங்கள்ட்ட இருக்காது, அவங்களுக்கு துணை இருக்காது. அதனால் வம்ச விருத்தி இருக்காது, ஆண் வாரிசு இருக்காது, குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் இருக்காது, சொந்த பந்தங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் போட்டுக்கிட்டு எதிரித்தனமாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் எல்லோரும் இந்த பூஜையை செய்து பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். பூஜைகள்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் முன்னாடி ஆள் வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி சுதர்சன ஹோமம், சிவாச்சாரியாராக இருந்தால் சிவன் கோயில் பூஜை பண்ணுறவரை விட்டு அஸ்திர ஹோமம் அப்படின்னு சொல்லி செய்ய சொல்லுங்கள். ரொம்ப வருஷமாக பழடைஞ்சு கிடக்கிற கோயிலாக இருந்தால் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் பண்ணி அந்த தெய்வங்களை கட்டிலிருந்து காப்பாற்றுங்க. இப்படி செய்யும்பொழுது அந்த குலதெய்வங்கள் உங்களையும் உங்கள் வம்சத்தையும் பாதுகாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் நீங்கள் உங்கள் சந்தேகத்தெல்லாம் தெரியப்படுத்துங்க. எல்லாருடைய கமெண்ட்டையும் நான் படித்து பார்த்து ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக ரிப்ளை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் சிரமம் பார்க்குறதில்ல. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா கமெண்ட்டுக்கும் நான் பதில் கொடுப்பேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட கேள்விகளெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு அதுக்கு தனித்தனியாக வீடியோ போடுறேன். எல்லோருக்கும் ஐயப்பனுடைய அருள், ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியின்
பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.